வணக்க மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் வந்து சின்சானில் இருக்கிற ஒரு ரேரான எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதாவது சின்சான் வந்து கிரையானா மாற போகிறோம். ஸோ அந்த எபிசோட் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஸ்கூலில் கட்டுறாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சில பசங்க வந்து க்ரையான் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து க்ரையான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறான். அதுக்கப்புறம் க்ரையான் பாக்ஸ்குள்ளே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அதில் சில கலர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு தலை வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யார், நம்ம தலைவர் சின்சான் தான். கூடவே சேர்ந்து கசமாக நின்று இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சின்சான் வந்து ஒரே சந்தோஷத்தில் இருக்கான். ஏன்னா அந்த பையன் வந்து நம்மளை யூஸ் பண்ண போகிறான் அப்படின்ட்டு நம்ம சின்சான் வந்து நேனிக்கிட்ட கத்த. நேனி வந்து சொல்கிறா, ஏன்டா என் காதில் தான் நீ கத்தி சொல்லணுமா, நான் தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்ட்டு நேனி கத்துறா சின்சான்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம கசமாக சொல்கிறான், யார் கத்துறது, நீ தானே கத்திட்டு இருக்க, முதல்ல நீ வாயை மூடி பண்ணின்னு சொல்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போச்சன் அதுக்கப்புறம் மசாவை கட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போச்சன் வந்து சொல்கிறான், நீங்கள் 3 பேர் தான் கத்திட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் மசாவை சொல்கிறேன், நீங்கள் கத்தி பேசினாலும் கத்தி பேசாமனாலும் சரி, நான் சொன்னேன் நீங்கள் திட்ட தான் போகிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தன்னோட சொந்த ஸ்டோரியை சொல்ல போகிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சாபம் போட்டதுனால தான் இவங்க உயிரோட க்ரையான்ஸாக மாறி இருக்காங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸு. சரியா? ஸோ அதனால தான் இவங்க யாராக யூஸ் பண்ணாங்கன்னா இவங்களோட சாபம் குறையும், அதுக்கப்புறம் நார்மலாக மாறிடுவாங்க. அதுக்காக தான் இவங்கெல்லாம் காத்துட்ருக்காங்க. சரியா? இப்படி அவங்களோட சொந்த ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நேனி வந்து தூங்குறா. அதுக்கப்புறம் உடனே ஒரு பையன் வந்து சின்சான் க்ரையானை எடுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம சின்சானுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா அவன் கரையிறான்ல, என்ன பேட் லக்கோ தெரியல. உடனே அந்த பையன் வந்து அந்த க்ரையானை வச்சிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வந்து சொல்கிறான், தத்துவ சொல்கிறான், அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லை, ஸோ எதுக்கும் ஆசைப்படாதீங்கன்னு சொல்கிறான். உடனே அந்த பையன் வந்து இப்போ நேனியோட க்ரையானை எடுக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நேனிக்கு ஒரே குஷி, ஏன்னா பார்த்தீங்கன்னா அவளும் கரையிறாள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேனி வந்து மனசில் சந்தோஷமாக பாட்டு பாடிட்டுருக்கா, எனக்கு சந்தோஷம் பொழிகிறது பொழிகிறது சந்தோஷம்னு சொல்கிறா. உடனே பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து நேனியோட க்ரையானை வச்சிடுறான் பாக்ஸ்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேனி ஒரே குஷி, அவள் கொஞ்ச நேரம் தான் கரைஞ்சான், ஆனால் ரொம்ப குஷியாக இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மசாவுக்கு ஒரே கவலை, ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லோரும் நேனி அதுக்கப்புறம் சின்சான் தான் எடுக்கிறாங்க க்ரையானு, ஆனால் நானும் போச்சான்னு கசமாக மட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா மனுஷன், என்ன வாழ்க்கை இது. அதுக்கப்புறம் உடனே நேனி சொல்கிறா, அதெல்லாம் ஃபீல் பண்ணாத மசாவ், அதெல்லாம் உனக்கு குடுப்பனை வேணும், உனக்கெல்லாம் குடுப்பனை இல்லை, எனக்கும் சின்சானுக்கு மட்டும்தான் இருக்குது, உனக்கெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு சந்தோஷமாக நேனி சொல்ல மசாவோட மூஞ்சி ஒரே சோகமாகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கசாம வந்து சொல்லுவான், ரெட் கலர் வந்து சிம்பிள் ஆஃப் லவ், அதுக்கப்புறம் பிங்க் கலர் வந்து சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம், ஸோ அதனால தான் இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீ கவலைப்படாத மசாவ், எப்போது நம்ம வருங்காலத்தில் அவங்க நம்மளை யூஸ் பண்ண போகிறாங்க, நாம் தான் முன்னேற போகிறோம் மசாவ் அப்படின்னு பேசுனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உடனே ஒரு பையன் வந்து டக்குன்னு போச்சானை எடுக்கிறான். செம்மையாக கலர் பண்ணிகிட்டே இருக்கான் அந்த பையன். அதுக்கப்புறம் இதை பார்த்த போச்சனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பெருமையாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா போச்சான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக கரையிறான் அப்படின்னு பேச அந்த பையன் வந்து போச்சானை வச்சிடுறான் பாக்ஸ்குள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரைஞ்சிருக்கிறது நம்ம போச்சான் மட்டும்தான். அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சின்சான் வந்து கசாமா கிட்ட சொல்கிறான், ஏன்டா எல்லாரும் எங்களை எடுக்கிறாங்க, ஆனால் ஒன்றை மட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க கசாமா. அதுக்கப்புறம் கசாமா சொல்கிறான், ஏன்டா சின்சான், மறக்காமல் இதை நோட் பண்ணிக்கோ பேப்பரில், நான் தான் எல்லாரும் விடைய நான் தான் முதல்ல கரைய போகிறேன், எனக்கு மட்டும்தான் முதல்ல சாபம் கிடைக்க போகுது சின்சான். நீ இப்படியே பேசிட்டே இரு, உனக்கு ஒன்றுமே நடக்காது. அதுக்கப்புறம் சின்சான் வந்து கேட்குறான், உனக்கு என்னடா பிளான் இருக்குது கசாமா, என்ன பண்ண போகிற. அதாவது இந்த பெஞ்சில் இந்த பசங்க நம்மளை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, சில கலர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவே அந்த பக்கம் பார்த்தேன்னா நிறைய கலர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நாம் வேறு பெஞ்சுக்கு போகலாம், அப்போ தான் நம்மளை யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அந்த நடந்துட்டு போகிறாங்க. ஒரு வழி அந்த பெஞ்சை விட்டு கீழே வந்துட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா கசாமா சொல்கிறான், கைஸ் நம்ம நடந்துட்டு போனோம்னா நமக்கு சரியாகாது, நம்ம உருண்டி போயிடலாம், நமக்கான பெஞ்சு தேவையானது போயிடலாம். உடனே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கும்போது ஒரு பையனோட கால் தெரியுது. அந்த ஃப்ளோரை மிதிக்கும்போது ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆகிடுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. சரியா? கசாமாவும் போச்சான் மெயினாக தப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் எல்லோரும் யோசிப்பாங்க, எப்படி நம்ம வந்து பெஞ்சுக்கு மேலே போகிறது அப்படி யோசிக்கும்போது கசாமா சொல்லுவான், நான் உங்களுக்காக இருக்கேன், நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வந்து மேலே மசாவு மேலே நேனி மேலே சின்சான் மேலே போச்சான், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வழியாக போச்சான் வந்து பெஞ்சு மேலே வந்துடுவான். அதுக்கப்புறம் போச்சான் வந்து எப்படியும் அந்த பெட்டியை தள்ளிட்டு
ஃப்ரெண்ட்ஸை உட்கார வச்சிருவான் அந்த பெட்டியில். அப்போ அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து அந்த பெட்டி எடுத்துருவா. அது வந்து தன்னோட கிரையான் பெட்டின்னு நினச்சிருவா. இப்போ எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக பெஞ்சு மேலே வந்துட்டாங்க. இப்போ வந்து சின்சான் கேட்குறா, இப்போ என்ன பண்ணுறது கசாமா? அதுவும் அங்கே பாருங்கள், ஒரு பையன் வந்து கலரை யூஸ் பண்ணிகிட்ருக்கான், ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கான். நாம் வந்து கிடச்சதுரா வாய்ப்பு, அவங்கக்கிட்ட போயிடலாம் அப்படின்ட்டு கசாமா யோசிக்க அப்படியே உருண்டு போயிடுறான் அந்த பையன்கிட்ட. அந்த பையன் கசாமா எடுக்கிறதுக்கு போகிறதுக்குள்ளே அந்த பையன் வந்து வைக்கிறான் ஒரு ஆப்பு. அந்த பையன் வந்து வேறு கலரை சூஸ் பண்ணிவிடுவான். அதை பார்த்த கசாமா ஒரே கஷ்டமாயிடும். நாம் இங்கே வந்து இவன் நம்மளே எடுக்கலையே அப்படின்ட்டு நம்ம கசாமா சொல்ல, அங்கே அந்த வேறு கலர் இவனை பார்த்து நக்கல் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கசாமாவுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா மசாவ் நேனிக்கிட்ட சொல்கிறான், அதாவது கை கெட்டினது வாய் கெட்டலையே, அந்த மாதிரி தான் நம்ம கசாமாவோட நிலைமை அப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு மசாவ் நேனிக்கிட்ட சொல்ல அப்படியே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து போச்சனை நல்லாவே யூஸ் பண்ணுறா. போச்சன் மட்டுமே இல்லை, சின்சானும் சேர்ந்து நல்லா யூஸ் பண்ணி கரையிடுறாங்க. அதுக்கப்புறம் மசாவ் சொல்கிறான், ஏன் நம்மளை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? கசாமா சொல்கிறாங்க, கவலைப்படாத மசாவ், நம்ம வந்து வேறு பெஞ்சுக்கு போகலாம். அந்த வேறு பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழகாக ஒரு ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா. அதை பார்த்ததுக்கப்புறம் அங்கே 3 பேரும் அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கசாமா எடுக்கலான்னு போகும்போது நேனி எடுத்துருவா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நேனியவை நல்லாவே கரைச்சிடுவா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நேனிக்கு முதல் சாபம் கிடைக்குது இங்கே. இதை பார்த்தா கசாமா, போச்சான், மசாவ் ரொம்பவே குஷியாகுறாங்க. எப்படியோ நம்ம நேனிக்கு சாபம் கிடைச்சிருச்சு, நாமளும் எப்படியோ சாபம் கிடைக்க வைக்கலாம் அப்படி சொன்னதுக்கப்புறம் கசாமா வந்து சொல்கிறா, யாரோ வந்து இல்லைன்னா க்ளவுடை ட்ரா பண்ணணும், அப்போ தான் நான் வந்து ரொம்ப கரையுவேன், என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அவனே சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்சான் வந்துடுறான். என்னடா ரொம்ப பயப்படுறியா அப்படி சொல்ல, அதுக்கப்புறம் கசாமா சொல்கிறான், எனக்கு என்ன பயம் வந்துட்டு எப்படியோ சமாளிக்கிறான் அந்த சின்சானை. அப்படி பேசினதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து வாழைப்பழத்தை ட்ரா பண்ணுறா. அதுக்கப்புறம் அதை பார்த்ததும் கசாமா வந்து எப்படியும் அவகிட்ட போயிட்டு எப்படியும் என்ன யூஸ் பண்ணுமா, எப்படியும் கசாமா யூஸ் பண்ணலான்னு போக அப்படியே போச்சானை யூஸ் பண்ணிவிடுவான் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் போச்சானும் கரைஞ்சிருவான், அவனுக்கும் சாபம் கிடைச்சிருச்சு. நமக்கு வந்தது வேதனை, நாம் வந்து வேறு பெஞ்சுக்கு போயிடலாம் வாங்க அப்படின்ட்டு கசாமா சொல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா மசா வந்து அழுறான், நாம் வந்து சாபம் கிடைக்கலையே, நம்ம கரையலையே. இங்கே கசாமா வந்து அழாதரா செல்லம், பாரு நாமளும் அப்படி தானே இருக்கோம், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கரு அப்படி பேசுனதுக்கப்புறம் இவங்க வந்து உருண்டு போகிறாங்க வேறு பெஞ்சுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உடனே ஒரு பையன் வந்து மிதிச்சிடுறான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானை மிதிச்சிடுறான். நம்ம சின்சான் வந்து 3 துண்டாக மாறிடுவான். அதுக்கப்புறம் அதை பார்த்த கசாமா, மசா ஒரே அதிர்ச்சி, என்ன ஆச்சு நம்ம தலைவனுக்கு அப்படி பேச உடனே ஒரு தலை வந்துடுது, 3 தலை வந்துடுது அந்த கிரையன்ஸுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் வந்து கசாமா வெறுப்பேற்றுறான், புரி டான்ஸ் எல்லாம் ஆடுறான். அவங்க 2 பேர்த்துக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுது. உடனே ஒரு பையன் வந்து மசாவை எடுக்கிறான். மசாவை எடுத்ததுக்கப்புறம் அவனும் நல்லா ட்ராயிங் பண்ணுறான். அதுக்கப்புறம் கரைச்சிடுறான் நம்ம மசாவை, அவனுக்கும் சாபம் கிடைச்சிருது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கசாமா, அட பாவி இவனுக்கே சாபம் கிடைச்சிருச்சே, இப்போ நானும் சின்சான் மட்டும்தான் இருக்கோம், சரி வேறு வழியில் நம்ம வந்து பிரின்சிபல் சார் ரூமுக்கு தான் நம்ம போகணும், அப்போ தான் அவர் வந்து நம்மளை யூஸ் பண்ணுவார் அப்படி பேசினதுக்கப்புறம் சின்சானும் கசாமாவும் பிரின்சிபல் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் சார் என்னமோ ட்ரா பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து நமக்கு ரெட் கலர் தான் சூட் ஆகுமேன்ட்டு நம்ம சின்சானை சூஸ் பண்ணுவார் கலரை. சரியா, கலர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவனும் கரைஞ்சிடுவான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கசாமா ரொம்பவே கவலைப்படுறான், ஏன்டா என்ன யாருமே யூஸ் பண்ணலையே, என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப அழுறான் நம்ம கசாமா. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பிரின்சிபல் ரூமுக்குள்ளே வரான். அப்போ அந்த பையன் வந்து ப்ளூ கலர் தேவையாக இருந்திருக்கு. ஸோ அந்த பையன் வந்து ப்ளூ கலரை எடுத்துகிட்டு, அதாவது கசாமா எடுத்துகிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் ட்ராயிங் பண்ணி கரைச்சிடுவான் அந்த கலரை. அது யார் பண்ணது பார்த்தீங்கன்னா அது நம்ம சின்சான் தான். இப்போ நம்ம சின்சான்னால தான் நம்ம கசாமாவுக்கு சாபம் கிடைச்சிருக்கு. நம்ம சின்சான் என்ன ட்ராயிங் பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காமன், அதுக்கான தேவை ப்ளூ கலர், ஸோ அதனால தான் யூஸ் பண்ணியிருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லி சின்சான் வீடியோஸ் வரப்போகுது.